போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. பாகிஸ்தானில் 20 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த நேரடி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என அறிவிப்பு. அணுசக்தி திட்டங்களை நிறுத்துவது தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்த ஈரான் உடன்பாடு எதுவும் ஏற்படாத நிலையில் அமெரிக்கா திரும்புவதாக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேட்டி. அமெரிக்காவுடைய வாதங்கள் நியாயமற்றவை என ஈரான் விமர்சனம். முழுமையான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் விளக்கம். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் நிறுவிய கன்னி வெடிகளை அமெரிக்க கடற்படை அகற்றி வருவதாக ட்ரம்ப் பதிவு. தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதே நோக்கம் எனவும் கருத்து. உலக அளவில் அமெரிக்காவிடம்தான் அதிக அளவில் எரிபொருள் இருப்பதாக ட்ரம்ப் கருத்து. அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் எரிவாயு வாங்க கப்பல்களை வரிசை கட்டி நிற்பதாகவும் பதிவு. ஈரானுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் தந்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என சீனாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு தாங்கள் உதவுவதாக வெளியான தகவல்கள் தவறு என சீனா விளக்கம். தமிழ்நாடு முழுவதும் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் இன்று தொடக்கம். BLO அலுவலர்கள் மூலமாக வீடு வீடாக வழங்க ஏற்பாடு. ராமநாதபுரம் பரமக்குடியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நெசவாளர் வீட்டுக்கு சென்று கலந்துரையாடினார். திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் பேசி வருவது குறித்த கேள்வி. நோ கமெண்ட்ஸ் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதில். தோல்வி பயத்தில் அவதூறு பரப்புகிறார் பழனிசாமி. அதிமுக முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள் பாஜக நுழைய முயற்சிப்பதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். அவர் தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு. அதிமுக முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிக அளவில் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக அரசில் குற்றங்கள் சீன சுவர் போல நீண்டு கொண்டே செல்லும் எனவும் பேச்சு. தான் ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டல் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடிக்கு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட எது தடுக்கிறது? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த பரப்புரையின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வரை வந்தாரு, ஆனால் கீழடியும் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வராம எது இவங்களை தடுக்குது? கீழடி ஆய்வறிக்கை ஏன் வெளியிடாம இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் தொடரும் என மோடி அமித்ஷா முன்னிலையில் பேச தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சவால். இந்தி திணிப்புக்கு ஆதரவா மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து அடிமைசாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா?
தஞ்சாவூரில் பரப்புரைக்கு ஒரே வாகனத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து வந்துள்ளதாக தினகரன் பேச்சு. எங்கும் எங்களுக்குள்ளர எந்தவித கருத்து வேறுபாடையும் மறந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். இயற்கை பேரிடர்களால் விவசாயிகள் அவதிப்படும் போது டெல்டாக்காரர் ஸ்டாலின் எங்கே போனார் என பழனிசாமி கேள்வி. வாடிய பயிர்களை தட்டில் வைத்து பார்வையிட்டவர் ஸ்டாலின் எனவும் சாடல். காவிரி நீரை தராத கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரை அழைத்து வந்து தேர்தல் பரப்புரை செய்கிறார் ஸ்டாலின். மேகதாது விவகாரத்தையும் சுட்டிக்காட்டி திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நம்முடைய காவிரி நதி நீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. நடந்தாய்வாழி காவிரி திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது. திருவாரூரில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் கோரிக்கை வச்சு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால அரசியல் கால் பிடிச்சுக்காம கிடப்புல போட்டாங்க. 11,600 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாத அரசாங்கம், உங்களுக்கு உதவாத அரசாங்கம் தேவையா? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என தஞ்சை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மத்தியில் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தும் நிதியை திமுகவால் கொண்டுவர முடியவில்லை எனவும் விமர்சனம். இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் போல் அமைச்சர் அன்பில் மகேஷ் செயல்படுவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை மீது அவர் கவனம் செலுத்தவில்லை எனவும் பேச்சு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை விட உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக செயல்படுவதில் தான் மும்முரம் காட்டி வருகிறார். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவது தொடர்பாக மறைமுக விமர்சனம். உதயநிதி மட்டும் 2 தொகுதியில் நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில் நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை புரிய வைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் 6 மாதங்கள் கூட பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார். ஆட்சியை பாஜக கலைத்துவிட்டு புது ஆட்டத்தை தொடங்குவார்கள் என திருமாவளவன் விமர்சனம். தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாசம் கூட எடப்பாடியால முதலமைச்சராக உட்கார்ந்திருக்க முடியாது. அதிமுக கையில நீங்க தப்பி தவறி ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துடும். விஜய் சைக்கிள் ஓட்டியது கேலிக்கூத்து என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் கருத்து. ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தார், அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தார் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததால் கனிமொழி தனிக்கட்சி தொடங்கி விடுவார் என பாஜகவின் அண்ணாமலை விமர்சனம். அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் மக்கள் உருவிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் சாடல். அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கலையும் மக்கள் உருவிக் கொண்டிருக்கின்றார்கள். 2026 தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா கனிமொழி அக்கா தனி கட்சி, ஸ்டாலின் அண்ணன் இந்த கட்சி,
திமுக யார்கிட்ட போகணும் யாருக்குமே தெரியாது. செந்தில் பாலாஜி ஆப்பர்ச்சுனிட்டி பாப்பாரு. அவர் கனிமொழிட்ட சேர்றதா ஸ்டாலின்ட்ட சேர்றதான்னு செந்தில் பாலாஜி யோசிப்பார். இரண்டு நாட்கள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். மதுரை, ராமநாதபுரம், சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் நடக்கும் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்வார் என தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்று பரப்புரை. சாலை வலம் சென்று வாக்கு சேகரிக்க ஏற்பாடு. தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் களத்தில் இறங்கி பணியாற்ற தாவேகவினருக்கு விஜய் வேண்டுகோள். வீட்டுக்கு வீடு சென்று தற்போது நடக்கவிருப்பது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என விளக்கவும் அறிவுரை. பவானிசாகர் பரப்புரையில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் வாய் தவறி பேசிவிட்டதாக கூறி மாற்றிக்கொண்டு வாக்கு சேகரிப்பு. தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். வரும் 17ஆம் தேதி பரப்புரையை தொடங்குகிறார் கமல்ஹாசன். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய்க்கு எதிராக பரப்புரை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தேர்தல் களம். வாக்குப்பதிவுக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள். சென்னையில் 20 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம். சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு இடையே நடைபெறும் மேம்பாட்டு பணிகளால் 10 ரயில்கள் பகுதியளவு ரத்து. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். புதுச்சேரி, காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 10 இடங்களில் 100 டிகிரியை கடந்து வெப்பநிலை பதிவு. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் நாளுக்கு நாள் மின் தேவை அதிகரிப்பு. ஏசி சாதனங்கள் பயன்பாட்டால் 20,300 மெகாவாட்டை தாண்டி உள்ளதாக தகவல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கோடை மழை. தொடர் மழையால் தணிந்தது வெப்பம். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 1 வாரத்துக்கு மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் கொட்டித்திருக்கும் கனமழை. கடுமையான ஆலங்கட்டி மழையும் பெய்வதால் வீடுகள், குடியிருப்புகள் சேதம். போர் சூழலுக்கு மத்தியில் ஈராக்கில் புதிய அதிபர் தேர்வு. குர்திஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்த நிசார் அமேதியை ஒருமனதாக தேர்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அமெரிக்கா தாக்கும் என்ற அச்சம் எதிரொலியாக தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் கியூபா ராணுவ வீரர்கள். பொதுமக்களுக்கும் போர் பயிற்சி. வடகொரிய கண்காட்சியில் இடம்பெற்ற பீரங்கி ஏவுகணைகள் போல் வடிவமைக்கப்பட்ட கேக்குகள் மற்றும் சாக்லேட்டுகள். சமையல் கலைஞர்களின் வித்தியாசமான முயற்சியை காண பொதுமக்கள் ஆர்வம்.
ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை அணி. பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் மிளிர, பந்து வீச்சில் அசத்திய ஓவர்டன் மற்றும் கம்போஜ். 3 மேட்ச் தோத்துட்டு இந்த மேட்ச் வின் பண்ணது நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆர்சிபி விளையாடப்ப வந்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நல்லதாவே விளையாண்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சிஎஸ்கேங்கிறது இப்பதான் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தோனி கொஞ்சம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். வரும்போதே ஏற்கனவே 3 வாட்டி தோத்துட்டாங்க, இப்போ என்னடா அப்படின்னு நினைச்சு வந்தோடனே ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட லக்கி சாம் இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. சாம்சன் செஞ்சுரியை பார்த்தாலும் என்னோட ஃபேவரட் தோனியை மிஸ் பண்றேன். சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணி விளையாடிய போட்டி குறித்து முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச அலைச்சறுக்கு போட்டிகள். கொந்தளிக்கும் அலைகளை சாதுரியமாக சமாளித்து சாகசம் புரிந்த வீரர் வீராங்கனைகள்.